ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்ம வந்து ரேங்க் புஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் வீடியோ திருப்பி போகிறேன். இந்த கேம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸிடம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கேமில் போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு 110 ஸ்டாரில் அப்போ அடித்தது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் புஷ் பண்ணலை. இப்போ திருப்பி புஷ் பண்ண போகிறோம் மக்களே, புஷ் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருடங்கள் கழித்து எல்லோரும் கேட்பீங்க, நாடா நீ நாடு M500 எடுக்க மாட்டியே, என்ன எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, M500 ப்ரோ பிளேயர்ஸ்னால் M500 தான் எடுப்பாங்க சொல்லிங்களா. நானும் ஒரு பெத்த ப்ரோ பிளேயர் அப்படின்ற ஒரு காரணத்தினால் M500 எடுக்கிறேன். நான் இங்கேருந்து அங்கேருந்து போட்டு பார்க்கலாம். சீக்கிரம் சரி, காப்பாத்துறா, என்ன காப்பாத்துறா, நான் உன்னை காப்பாற்றுறேன், காப்பாத்துடா. சோழி முடிச்சு விட்டீங்க போங்க. என்னடா மூஞ்சி அது, டேய் நானே செத்துறேன், நீ என்ன சாப்பிடுகிறது? நான் மூஞ்சி மக்களே இது. தெரிஞ்சு முடிச்சு விட்ருவாங்கன்னு தான் தோணுது. பார்க்கலாம், அடிப்பானா. ஒரு ப்ரோ பிளேயர் சங்கத்தில் இருந்து ஒரு நபர் இந்த கேமில் ஜாயின் ஆயிருக்கேன். நான் தான், வேறு யாரும் இல்லை. அவன் கூட சேர்ந்து இவன் அடித்தாதான் இவனுக்கு பெருமை, இல்லைனால் இவன் ஒரு ஏழ்மை. போச்சு ஏசா நட பரதேசி பயில யார்றா நீ, எனக்கு தெரிஞ்சு தூக்கி போட்டு போல பண்ணானே ஏற மாட்டணும்னா இவன் கையில் தவிர அவன் கையில் வேணாலும் மாட்டலாம். ஓகேங்களா, ரொம்ப அடிக்கிறான் அவன். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இல்லை வேணாம், சர்ப்ரைஸ் வாங்க ஒன்றும் இல்லை, எல்லாருக்கிட்டே இருக்கிறது தான். அப்புறம் என்ன அது சர்ப்ரைஸ்? எனக்கு தெரிஞ்சு அவன் கையில் மாட்டாமல் என்ன வேணாலும் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளேயோட இருப்பீங்க. சரி, நாங்கள் பாவம்டா, நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்களா, நாங்கள் 3 பேர் தான்டா. எங்கடா இருக்க? ஆனால் என்ன பார்க்குறான், 4 வை பண்ணாதான்ப்பா அந்த இனிமே வந்துட்டான்ப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. என்ன எடுத்துக்கோங்க, லூட் எடுத்துக்கோங்க. இது எனக்கு ஸ்கார் போகிறேன். என்ன பண்ணலாம், அப்கிரேட் பண்ணுறோம். குளோவல் இருக்கா? அந்த குளோவல் கிடையாது, குளோவல் வந்துடுவோம். ஏன் பார்த்தீங்களே, 25 ஸ்கின் எடுத்துட்டேன், நான் எடுத்துட்டேன், வெற்றிகரமாக எடுத்துட்டேன். நம்ம அங்கே அவ்வளோ தூரம் பண்ண தூக்கி சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம கொஞ்சம் அடை காப்போம். என்னடா நீ கோழி அடை காக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதுங்க நம்பால் அங்கே போய் தூக்கி போட்டு சொல்லிட்டாங்க. நல்லது, மிகவும் சிறப்பு. எங்கே நான் அடிக்கிறாங்க பாடி, எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டூடெண்ட். லேடிஸ் சாப்பாடா, நான் கஷ்டம். கிது 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 முக்கியம். டேய் 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 டேய்
நல்லாவே இருக்க மாட்டா. நீ ஹெல்ப் வச்சுட்டு கீழே அடிக்கிறான் பார்த்தியா அவன். நாசமாக போவ. நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாசமாக போயிட்டு அடே என் சாபம்டா. என் சாபம் உன்னை சும்மா விடாதுடா. அடே என் சாபம்டா இது உனக்கு. அதாவது கொஞ்சம் குளோவல் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்கிட்டாங்கப்பா. எப்பா வாங்கிட்டாங்கப்பா. என்னப்பா மதிக்க கூட மாட்டீங்க. அதே ஒரு ஏடுபிள் எடுத்து சாப்பிடுது. கில்லி அடித்தான். அவமாட்டிக்கல. ஃபஸ்ட்டு தான் வச்சுக்கிறான். ஒரு 2 கில் வச்சுக்கிறான். பிரச்சனை நம்ம கேஸ் தான் இது. டெலிஃபோன் வச்சுக்கிறான இருக்கான் நம்மளுக்கு அப்பே. சொல்லி வாய நல்லா அதுக்குள்ளே சேர்த்துட்டு சரிங்களா. என் கீழடா. ஏய் ஒரு கிலாவது அடிக்க தான் விடுங்க வேண்டாம். டேய் ஆனால் ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்கடா நீங்கள். ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க. அது எப்படிடா எனக்கு 100 ஹெல்த் இருந்ததுடா. இருங்க வீடியோ முடிச்சு தான் பார்க்கணும் எவ்வளோ ஹெல்த். ரொம்ப அநியாயம் பண்ணுறாடா மக்களே. எனக்கு ஒரே கண்ணீரா வருது கண்ணீரா. ஆனால் ஆளாளுக்கு ஒரு டீமில் ஒருத்தனா ஈஸிடிங்க என்ன தவிர. நீங்கள் பாருங்க அவன் ஓசியில் ஏற்றுக்கிறாங்க. அவன் இந்த இவ்வளோ ஓசியில் ஏற்றுக்கிறான். உங்களை நான் விடமாட்டேன். என் சட்டத்தில் உங்களை குறிப்பிட்டு வைத்து உங்களை நான் பழி வாங்குவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிசோர்ஸ் இருக்கும் போதே நம்ம எப்படி கேஸ் போயிட்டு வாங்குறது. ரிசோர்ஸ் இருந்தால் தான் நம்ம பிச்சை எடுக்கணும். சரி வாங்கணும். எல்லா வீடியோலையும் சொல்லாமல் என்னை மட்டும் எப்படா அடிக்கிறீங்க. எத்தனை மண்டையில் அடிக்கிறாங்க. ஏண்டா என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன ஈச்சாமை மாதிரி இருக்குதா. இல்லை கைஸ் நான் கைஸ் கதை இது ஹெச்சாட்னு வரும் தானே. அவன் எங்கேயோ வச்சிருப்பான். தின்னாடா கதை இது ஓட்டுறீங்க. கதை ஓட்டுறீங்கடாண்ணா நல்லா. சத்தியமா இதெல்லாம் ரொம்ப வருங்க. சார் 2 பேரும் 3 பேரால் அடிக்க முடியாடா. இப்போலாம் அது ஹெச்சாட் அடிக்க மாட்டான். நாசமாக போனான். உக்கார ஸ்கோப் போட்டு மேலே தட்ட போகிறான் நினச்சேன். லெகிரி அடி பாய். செத்து போடா. சாய்தான் கே பாய். சி பச்சே பார்த்தியா என்னை ரிவைவ் பண்ணியா நீ. அவனை ரிவைவ் பண்ணவே இல்லை. பேர் இன்னைக்கு வந்து சத்தியமாக முடியலை. தாக்குறானுங்க. அதுவும் நம்மளை மட்டும் குறி வச்சு தாக்குறானுங்க. அப்போ 2 கில் தாச்சிக்கிறேன். அது கூட அடிச்சிருக்கான். ஆனால் என்ன என்கிட்ட தான் ஓசிக்கிறது தான். இதை நம்ம வந்து ஒரு கால் வந்தது. அதை அட்டென்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை மக்களே. விஜய் அப்போனா சொல்லுவானுங்க சொல்லிட்டு போவோம்.
டே அட பாவி, நான் நிறைய பண்ணதுக்கு நான் சேர்த்தே போயிருக்கேன்டா. செய் 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 செய். ப்ரோ ஃபஸ்ட்டு அடித்தது என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிங்கு ரொம்ப எகிரிச்சு மக்களே. பிங்கு எது நான் நம்ம தொகிர விட்டாங்க நம்மளை. எனிமிலாம் ஓவரோட வர்றானுங்க. நம்ம இந்த ரோட வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பார்த்தீங்களா நம்மளோட பிளேஸ்மெண்ட்டே மாற்றிடானுங்க கைஸ். அதாவது ஒரு கொஞ்ச நாள் ஃப்ரீ ஃபயர் விளாட்ல, அஃப்லைன் விளாட்ல, இதுலேயும் விளாட்லன்ற சமயத்தில் நம்மளால் புஷ் பண்ண முடியாது. எப்படி புஷ் பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே. இவனுங்க என்ன பண்ணானுங்க, இவ்வளோ மாட்டுற யாரா யாரை வேணாது கிரைண்ட் அடிக்க விட்டு உனக்கு பிளேஸ்மெண்ட்டை மாற்றுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க. என்னை பார்த்தா அவனுக்கு லோ எழுத்து மாதிரியா இருக்குது. இங்கேயா இங்கேயா சண்டை என்னடா விட்டு தரல. பட்டினியில் பிடிச்சிட்டு ஓட்டுருவோம். அவன் செத்துருவான். அவன் அதுக்கு டைம் முடிஞ்சிச்சு. அதுக்கு நீங்கள் எங்கே அடிக்கணும், நான் இங்கே பார்த்துக்கிறேன். சாரி பாய், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் ஸ்டோர் ரூமா இங்கே வேறு ரொம்ப ஹெவியாக போகுது. ஐயோ ஜோன் அந்த சைடா முடிச்சு விட்டீங்க. அப்போ எங்கடா இருக்கிறாங்க சைடாக இருக்கும். நவுறாங்க வேறு. வேலை ஐயோ என் பேரில் கூட டேய் சும்மாவே நான் தூக்கி போட்டு சொல்லுறானுங்கடா. நீங்கள் வேறு பேரை போட்டு வேறு எக்ஸ்ட்ரா காமிச்சு கொடுக்குறீங்கடா. ஏன்டா என்ன சோதிக்கிறீங்க. அடுத்த ரவுண்டு வேணா வாங்கிக்கலாம். இத்தனை அழகி 20 வயது. செடி பிளாக் பஸ்டர். ஐயோ மற்றவங்க தான் இருக்கதா இருக்காங்க. அவங்க நீ எப்படா வந்த? டே என்ன ரிவைவ் பண்ணது நான் தூக்கு மாட்டிருப்பேன்டா. தூக்கு அசமா போனவனே. இந்த பிங்கு வேறு 200 போகுது. பிறகு ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணுறேன். கர்மம் பிடிச்ச பிங்க. இவர் ப்ரோ பிளேயர். இவர் பேட்ஸாக வச்சு கீச்சிடுவார். ஒன்டா பச்சு 4 பேரை முடிச்சிடுவார். இவரை போட்டு தூக்கி போட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் நல்லா தூக்கி எழுத்து கொடுப்போம். பொறுமையாக தூக்கு அடிப்பான் போல. நல்ல பெண்ணாலும் நம்ம தான் கொஞ்சம் தெரியாமல் பேசுகிறோம். எங்கேருந்து எங்கே போடுறான் பாருங்க. ஆமாம் நோக்குறீங்க. டேய் சைடில் ஒருத்தன் வரான்டா. இவன் அடிப்பான்னு பார்த்தா அவன் இவன் அடிச்சிட்டான். என்னடா நடக்குது இங்கே? சரி என்னத்தான் நடக்கட்டும் நீ. இதை ஆட மாட்டுறல, நீயும் ஆட மாட்டுறல. எதுக்கடா அவங்க மூஞ்சிக்கெல்லாம் கண்ணு கேட்குது? சரி பார்த்தாலே டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஆகுது மக்களே. டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா. 999
அதாவது ஓசிக்கு இவன் எடுத்துக்கிறான் 114 டேமேஜ் தான் கொடுத்துக்கிறான். 114 டேமேஜ் கொடுத்து எனக்கு எடுத்துருக்கணும். நம்ம தான் ஓசிக்கு எடுக்கிற கேஸ் ஆச்சு. சார் நான் தான் ஓசிக்கு எடுக்க மாட்டேன். என்கிட்ட இருந்தால் ஓசிக்கு எடுக்கிறானுங்க. போய் போய் திடீர்னு பின்னாடி வந்து அச்சிட போகிறீங்களா? பின்னாடி தாண்டா வீக்கே. அதுக்கு வேணும் சொல்லிட்டேன். ஏற்கனவே சும்மா பேச்சுக்கு சொன்னால் வந்துட முடியுமா? ஏய் நீ எப்படா பின்னாடி வந்த? யாராவது என்ன காப்பாற்ற முடியாது. நான் பாட்டு நீ சேனேன் தாண்டா இருந்தேன். என்ன ஏன்டா அடிச்ச? நான் உன்னை ஏதாவது நோண்டனா? போய் போட்டி சாப்பிடுங்க. ஒரே ஒருத்தன் தான் வரும். அடி 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 போட்டு என்கிட்ட க்ளோவால் இருந்தா என்ன எடுத்துருவான்? வச்சிடறாடி. அவன் இவனை விட ஒரு சாராக இருக்கிறான்ப்பா. அவன் பின்னாடி இருக்கான்டா. அவன் வச்சிருவானா? அடிப்பானா மாட்டானா? அடிப்பானா மாட்டானா? அடிப்பானா மாட்டானா? மாட்டானா? அடிப்பானா மாட்டானா? பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் தாக்க வேண்டும். தட்டி தூக்க வேண்டும். இது கறி. இது ஒரு வழியாக அடிச்சிட்டாங்கப்பா. எப்பா எவ்வளோ நேரம் பொறுக்கணும் அதுக்கு நாங்கள். கதைக்கு வந்து காசு தர மாட்டானுங்க. அது தெரிஞ்ச கதைக்கும் ஒரே ஒரு கில் ஆச்சு. அது கூட எதை வச்சு ஆச்சா? நைட்டு வச்சு தான் நினைக்கிறேன். ஆமாம் நைட்டு வச்சு ஆச்சு. இதே மாதிரி மேக்டரை வைத்து 2 கில்கள் செய்து இந்த மேட்சையும் வெற்றி பெற வேண்டும். இல்லை என்றால் ஒரு செகண்டில் பயந்துட்டேன். ஒரு பீஸ் மாட்டிடுச்சு. சுற்றின்னு வருது ஒரு பீஸ். 2 பேரும் சுற்றின்னு தான் வரீங்களா? டேய் டேய் அவன் அடிச்சு கொஞ்சம் காப்பாற்றி விட்றான் என்ன. எப்பா டேய் பின்னாடி நான் இருக்கேன்டா. பின்னாடி நான் இருக்கேன்டா. புரியுது. நான் அவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன். அவன் சாவல் எனக்கு கொஞ்சம் தான் ஆச்சான். நான் செத்துட்டேன். அவ்வளோ டேமேஜ் கொடுத்த ஒன்று கூட டேமேஜ்னு என் கணக்கிலே எடுத்துக்கல. என்னடா நடக்குது இங்கே? கைனா குற்றம் செய்யுது. டாப் அப் பண்ணுற பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் அவனுங்க சப்போர்ட் பண்ணுறானுங்க. சொல்லி வாய முடியல. கரெக்டாக சொல்லணும். 100க்கு 100 உண்மை. டாப் அப் பண்ணுற பிளேயர் மட்டும்தான் நல்லா அடிக்கிறாங்க. நான் டாப் அப் பிளேயர் என்னை வச்சு செய்கிறாங்க. இப்போ எதை வீட்டாடு இதை வீட்டாடு நம்மளே ஆல்ரெடி தூக்கி போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இதில் நான் டபுள் பேரல் வேறு எடுத்துன்னு போகிறேன். டபுள் பேரல் எடுத்துன்னு போய் நம்ம மட்டும் ஆடி கிழிக்கலை. நம்மளே கிழிச்சிடாங்க. அதனால கொஞ்சம் அடக்கி உடக்கி வாசிக்க வேண்டும். புரியுதோ? உங்கள் கூட வந்தால் சாவறதுக்கு இருந்தாலும் நான் வரேன். நான் என்ன பண்ணுறது? முடியாது. எனக்கு டேமேஜ் விடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாவி கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் தோத்தினே வந்தாச்சுண்ணே. எதுக்கு தானா? 25 3 சும்மா கியூதோ டேய் நீ ஏன் வந்து அடி வாங்கிட்டு போயிரு. அவ்வளோதான் சொன்னால் கேட்டுப்பான். நல்ல பையன் தான். எங்கே நம்மளை ஒரு கிலோ அடிக்க விட்டா தானே. ஒரு கிலோ கூட வந்து அடிக்கலை. ஒரு கிட்ட அடிச்சுக்கிறேன். சரிப்பா
இனிமேட்டு பாருங்கடா நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. நான் தான்டா இனிமேல்ட்டு பகு காண்டிங்கலாம். இங்கே இனிமேட்டு நான் தான் ஏராஜோ. இங்கே நான் வைக்கிறது தான் சட்டம். என்னடா சட்டம் கட்டம் கொட்டோன்னு நம்ம மண்டியில் பட்டி அடிச்சுட்டு போயிட போகிறாங்க. வெறும் சுற்றின்னு வந்து பேர் மொத்தமாக. எனக்கு வேறு பிங்கு 144 150 போகுது. டேய் பிங்கே உனக்கே இது நியாயமா இல்லை? கோப்பு போட்டு ஸ்பேஸ் வச்சு அங்கேருந்து அடிக்குது பாது. ஸ்கோப்பு போட்டு முறைச்சி ஸ்கோப்பு போட்டு முரட்டு பீஸ்ட்டு. 4 லூட் இருக்குது. 4 லூட் எதுவும் இல்லையா? ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? டேய் 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 கொஞ்சம் காப்பாத்துறா. டேய் இங்கே தான்டா இருக்கிற, வாடா வந்து காப்பாத்துறா. வாடா. நன்றிப்பா நன்றி. 100 வருஷம் நல்லா இருக்கும். ஏய் யாரா அவன் கரெக்டாக கிரெனேட் எடுத்து போட்டுனுக்கிறான். எங்கேருந்துடா அவனுக்கு கிரெனேடு கிடைக்குது? கண்ணே தெரிய மாட்டேங்குது. அடி பாவி நீங்கள் தான் இருக்கியான்னு சொல்லி வாயை மூடில் போட்டு தள்ளிட்டாங்க. அழகாக ஒரு நாக்கு வச்சேன். அந்த நாக்கை பிடிச்சி வீடு போட்டானுங்களா? சி ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை. ஒருத்தர் ஆடும்போது அது கண்டென்ட் போடும்போது அவனை கில் அடிக்க விடணும். இது சாஸ்திரம். என்னடா சாஸ்திரம் அப்படின்னு தான் கேட்பானுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் அளவுக்கு வச்சுக்கோம். கச்சிச்சு என்ன கிடைக்கும்? பர்மனெண்ட் கச்சிச்சு. சூப்பரு. ஏன் ராசி என்னடா நடக்குதுங்க? எனக்கு இப்படி ஒரு ராசியா? வா இதுதான் ரேட் ஆஃப் ஃபேட். டபுள் ரேஞ்ச் ரேட் ஆஃப் ஃபேட் யூஎச் மினிட்ஸ் மேக்ஸிமம் மினிட்ஸ் யூஎச் ஸ்பீடு ரேட் ஆஃப் ஃபேட். இருங்க வேறு லெவல் கேஸ் நம்மளுக்கு வேறு லெவல். நான் எப்போ வச்சேன் அப்படி கன்ஃபியூஸ். அது என்ன வச்சுக்கிட்டு ஆகுது? டேய் இப்படியே வைங்கடா. சோனிங்களா அப்படி கிடையாதுப்பா. இல்லைன்ட்டு சோனிங்களா அப்படி கொடுத்துருவோமா? என்ன கேஸ் சொல்கிறீங்க? கொடுக்கலாமா? கொடுக்கலாம்னா கொடுக்கலான்னு சொல்லுங்க. கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு நீ என்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. கொடுக்க வேணாம் நீங்கள் சொன்னால் மட்டும் எனக்கு என்ன தெரியவா போகுது? நான் போடுறது என்ன தெய்வா கிடையாது. இதுதான் என்னோட ஃபோர்ஸ் பண்ணிட்டு இப்படியே பண்ணிட்டு அப்படி பண்ண முடியாதா? சரிங்களா? இதுதான் நம்ம எப்பவுமே சொல்லலாம். 3 ஸ்கின் வச்சுருக்கேன் நான் சைட்டுக்கு. எதுக்கு டபுள் பேரல் பர்மனெண்ட் ஸ்கின் எடுத்துக்கிச்சு. 2வது பர்மனெண்ட் ஸ்கின் சூப்பர். கொஞ்சம் ராசி அதிகமாக இருக்கும். மணி 4:10 தான் ஆகுது. 4:51 நல்ல நேரம் தான். எனக்கு வேறு உடம்பு சரியில்லை மக்களே. ஊருக்கு இன்னத்தான் இதுவும் பேத்தன வர மாட்டானுங்க. எத்தனை வர மாட்டாங்க தான் நினைக்கிறேன். இல்லை எத்தனை வந்துருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஈவெண்ட் பேச்சாது ஓகேவா? என்னதான் ஆனாலும் சரி M500 டீல் ஓசி ஸ்கின் ஒன்று எடுக்காமல் நான் விட மாட்டேன். M5 எல்லாத்துக்கும் ஸ்கின் இருக்குங்க. அப்போ M500க்கும் இருக்கணும். அதை எல்லாத்துக்குமா? சரி எல்லாத்துக்கும் இல்லை. செய்வதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஐயோ அவர் இருக்கேனா? டேய் ஏன்டா ஓசிக்கு எடுக்கிறீங்க? ஓசிக்கு எடுக்கிறான் கையெல்லாம் நாசமாக போயிடும்டா. இது என் சாபம்டாடி. என் சாபம் என்றைக்குமே சும்மா விடாதுடா. டேய் இதை நான் அடுத்துக்கிறேன்டா. 256 டேமேஜ் கொடுத்து அவன் ஒரே ஒருத்தர் 125 டேமேஜ் கொடுத்து ஓசிக்கு எடுத்துக்கிட்டான். ஐயோ அவன் எப்போ பார்த்தாங்கன்னா லேட்டாக பார்த்தான்.
இவன் எல்லா நேரமும் முன்னாடி பார்த்தானே, பின்னாடி பார்த்துச்சு. முன்னாடி பார்த்தானே பின்னாடி பார்த்தானே, முன்னாடி பார்த்தானே கட்சியில் பின்னாடி பார்த்துச்சு. எல்லா நேரமாக பின்னாடி பார்த்தானே, ஒரு கொஞ்சமாவது முன்னாடி பார்த்தானா. முன்னாடி பார்த்துருந்தா எனக்கு ஒரு கில்லு கிடச்சிருக்காங்க. நான் பை எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரே மாணவர். இதுவே தூக்குவோம். ஏன்னா அடுத்த ரவுண்டு யூஎம்பி வச்சு ஆடு ஏகே இருக்கா, ஏகே யூஎம் நல்லா காம்பினேஷன், பெஸ்ட்டு காம்பினேஷன். அதை ஒஸ்ட்டாக அவன் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. செருப்பாடி அடி பண்ண வரானு ஒருத்தன் அடி வாங்கிப்பா. நீயாவது வைரம் பார்த்த கட்ட நான் சாயிடுவோம் மாட்டேன், அதனால நீ அடி வாங்கிக்கோ. அதனால் ஒரு ரசத்தை மிதிச்சு ரீலோட் பண்ணி திரும்பி அடிக்கிறதுக்கு நம்ம அடித்தான் இவனே தான். டேய் கச்சேரி எனக்கு அதுக்கு காசு கொடுக்க மாட்டீங்கடா. யூஎம்பி வாங்க காசு கொடுங்க. வைரம் பாஞ்ச கச்சை வைரம் பாஞ்ச கட்டை ஆச்சாயிடுவோம். நான் மாட்டேன். ஏதாவது புதுசாக கண்டென்ட் எடுக்கலாமான்னு சொல்லுங்கள் மக்கள், கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வீடியோ சில பேர் தான் பார்க்குறீங்க, சப்போர்ட்டே இல்லை தான், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம புதுசாக வெற்றியாக வீடியோ போட்டு கண்டென்ட் எடுத்து நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான் நிரூபிக்கிறேன். நினச்சே பெரிய இருக்குது அப்படின்னு நாங்கள் தான் சொல்லுங்கள். சரி நடந்துடுத்தோ. குதிக்கவும் இல்லை ஜன்னல் பக்கு. வச்சுக்கிறான் எல்லாம் வச்சுக்கிறானே, ஏன் வச்சுக்கிறானா? ஆமாம் வச்சுக்கானே. போயிட்டு வீட்டை போயிருக்கோம். ஓசிக்கு எனக்கு ஒன்று கழிச்சிச்சு. அது என்ன சொன்னேன் அவன் பாருங்க 135 டேமேஜ் தான் கொடுத்தான். அது கூட எப்போ ஸ்டார்டிங்கில் கொடுத்தான். எனக்கு ஒரே வெயிட் பிக்ஸலாக இருக்குதுங்க இது எந்த. ஆனால் அவன் ஓசிக்கு வச்சுட்டு போயிட்டான். அதான் ஒரே வெயிட் பிக்ஸலாக இருக்குது. பையன் தெரிஞ்சுருக்கேன் நான் வாங்காமல் இருக்கு. இல்லை இப்போ வாங்கிதான் செய் கரெக்டாக எத்தனை அதை எடுக்கலான்னு வரவங்க தான் ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். இல்லை ஏய் என்ன என் மேலே கையே வைக்கல மேன். நீ எப்படி மேன் நீ என்ன அடிக்கலாம்? வெளியே வா மேன். ஹே மேன் வெளியே வா மேன். நீ நான் உன்னை அடித்து காயமா பண்ணணும் மேன். ரூட்டு போடுங்க மேன் ஃபஸ்ட்டு. இங்கே ஒருத்தர் வர இது எனக்கு தெரியாதவங்க சுத்தினாது பார்த்தியா? ஏய் என்னடா எல்லோரும் செத்துட்டீங்க? எப்போடா செத்தீங்க? சாவறது அந்த சொல்லிட்டு சாவடா. ஐயோ ஆப்போசிட் ஒருத்தன் பெத்த கையா சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா கொஞ்சம் முன்னாடியே உஷாராயிருப்பேன். அவனை தவிர எல்லாருக்கிட்டே அவன் அம்பு காட்டிருக்கேன். யூஎம்பி வச்சவரே நான் நம்ம யூஸ் பண்ணி வச்சுருவாங்க போல. டா யூஎம்பியில் அடிக்க விட மாட்டீங்களோ? கொஞ்சம் அச்சிக்கிறேனே அடிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னைக்கு வச்சு எல்லோரையும் போட்டு தட்டுறான்ப்பா. அவங்க எல்லாம் இந்த ட்ராகன் ஏகே வச்சு தான் வித்தா காட்டுறானுங்கப்பா. அது அசால்ட்டாக போட்டு தட்டுறாங்க.
ஸ்டாம்பு எட்ஜியாக ஸ்டாம்பர் பரதேசி பையன். இங்கே தான் நம்மளே ஓடி போய்க்கிறோம். கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே போய் கவர் எடுத்துகிட்டு உக்காந்துப்போங்க. என்னடா எல்லோரும் சாவறீங்க. சரி 3 vs 1 சுச்சுவேஷன் வாட் டு டூ. 3 vs 2 vs 3 சுச்சுவேஷன் வாட் டு டூ. அவங்க பின்னாடி ஒழிஞ்சிருந்தது பார்த்தியா. அப்புறம் அவனை கிரனேட் போட்டு வச்சுடுறேன். கிரனேட் போட்டு அவனை மூச்சு விடலான்னு பார்த்தா அவன் நம்மளை அடிச்சிட்டான். வந்தான் 2 புல்லெட்டை உடம்புல இறக்கலாம் முடிச்சுட்டு போய் நேரம் பாட்டி. என்னத்த பண்ணுறது, எல்லாம் நம்ம தான் பாடிக்கிறானுங்க. சபையாக தூக்கம் வச்சே தோத்ததுக்கு எவ்வளோ காசு விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆமாம் வாங்குவோம் காசா பண்ணாமா நம்ம காசு இல்லை. அதுக்குள்ளே வச்சு இல்லை நீங்களாம் எதுக்கிட இருக்கீங்க. டாப் அப் போய்த்தராங்க. அவன் போய் டாப் அப் பண்ணாலும் அடிக்கிறான். உங்களால் டாப் அப் பண்ணி அடிக்க முடியல. ஒரு பீஸ் கூட ஓடி நினைக்கிறேன். சுற்றின்னு வந்தால் எனக்கு பார்த்தீங்கன்னா வரும்டா. ஆனால் என்ன விட்டுருங்க. இது அதுக்கு மேலே போய் சாக போகுது. ஐயோ முன்னாடியே ஒருத்தாகிறானா. டே இவன் வந்து நான் எப்படி அடித்தான். உள்ளே வந்த மக்களே நானே எப்படி மக்கள் ஆச்சான் அவன். ஆனால் ரொம்ப ஏன் பண்ணுறீங்களா. சரி ஓகே மக்களே, இன்னும் ஒரு மேட்ச் போட்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளுவோம் என்பதை கனிவுடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அம்மா இடியோ. இல்லாட்டியும் எனக்கு எஸ்விடி எடுப்பேன். அதாவது எஸ்விடியில் நான் வந்து எப்படி ஒன் டேப் அடிப்பேன்னு தெரியுமா உங்களுக்கு. பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னா. மேட்ரை வந்து வெளியே ஊற்றுவீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா. அது மட்டும் நல்லா தெரியும். அடா உனக்கு நீயே ஒரு பாட்டு உனக்கு ஒரு வேட்டு வேறையா அப்படின்னு கேட்பீங்க. நீயே ஒரு பாட்டு உனக்கு வேறு ஒரு ஓட்டு அப்படின்னு கேட்பீங்க. டேய் கொஞ்சமாவது என்னென்னா ஐயோ கொஞ்சமாவது என்னை வந்து இது பண்ண விடுங்கடா. நானும் ஒரு ப்ரோ பிளேயர் தானே. அண்ணன் காப்பாற்றி விட்னேன் அண்ணன். யோ கேடி ரோமியோ உனக்கு ஜூலியட்டு கூட வாங்கி தரேன். வந்து காப்பாற்றி விடியா. அட பாவி பைத்தியக்கார பயலே. இப்படி சாவறதுக்கா நீ வந்து இவ்வளோ சீன் போடுற. சாவடிங்கண்ணா அவனை. யோ காப்பாத்தியா. இவ்வளோ நேரம் கதறணும். அவனுக்கு ஜூலியட்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன். அப்போ கூட என்ன மதிக்கிறார். அங்கே மாதிரிவே பண்ணிட்டான். என்ன பண்ணுறது சிம்மாக்குவா. அதோ இந்த பைத்தியக்காரன் வயசு இந்த பைத்தியக்காரன் சிஜி ராகுல் இதெல்லாம் சொல்கிறேன். அவனே தான் அவனே தான் மட்டும் என் கையில் மாட்டினான். அப்படியே தக்காளி நசுக்கிற மாதிரி நசுக்கி தூக்கி எறிஞ்சிருக்கேன். ஆனால் ஏடபிள்யூ செகண்ட் ரவுண்ட் தெரியும் பேசுகிறா. ஊசியோட ரேட் ஆஃப் ஃபயர் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. சரியான ரேட் ஆஃப் ஃபயர். ஒரு பக்கம் தலைவலி, ஒரு பக்கம் வெளியே போடணும், ஒரு பக்கம் குளிருது, கோல்டு, இத்தனை விஷயங்கள் இருந்தும் நான் வீடியோ போடுறேன். இதுக்காக ஒரு லைக்கு ஷேரு கமெண்ட்டு இதுக்காக ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா. பண்ண மாட்டீங்க பார்த்தீங்களா. எனக்கு வாய் ரொம்ப ரோல் ஆகுது. இவ்வளோ காலி ஃபஸ்ட்டு பீஸே காலி. யாரா நீ
எங்கேந்திரா வந்த எல்லோரும் இதை வச்சு அடிக்கிற எப்படிடா எப்படி சார் எப்படி ஒன்றாலும் முடிஞ்சது நாங்களும் தான் ஆடுறோம் எங்களால் முடியலையே ஜஸ்டின் பைபரு எதுலேயே அது அக்யூரேசி ப்ளஸ் வர மாதிரி உங்களுக்கு ஈவெண்ட் இருந்தது அப்போ தான் அக்யூரேசி இல்லை ஆர்டிஃபைடு ரெண்டுமே இருக்கணும் இல்லைனா டேமேஜ் அடிச்சு ஆர்ட் ஆஃப் வர டேமேஜ் ஆர்டிஃபைடு சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு நம்ம ஈவெண்ட்டு நம்மக்கிட்ட அந்த ஈவெண்ட் இல்லையே இது நம்மளோட அன்லக்கி சுச்சுவேஷன் என்ன பண்ணுறது ஏய் சைடில் எப்படா யாருன்னா வரேன் இங்கெல்லாம் வந்தாங்க இங்கே நம்மளோட டேய் யார்ரா நீ எங்கேந்திரா வந்த இப்படி போட்டு தாகிறாங்க ரொம்ப தாகிறான் கை தாக முடியல ஜீரோலே வச்சு முடிச்சிடலான்னு நினைக்கிறான் போல இருக்குது டேய் இந்த மாதிரி பிளேயர்லாம் வந்து யாருக்கு தெரியுமா வரணும் இந்த எஸ்கே சபீரி ஒயிட் ரிவ்யூ ஸ்டோரி ஏன் அவங்க ரேஞ்சுக்கு நான் ஏன் போகிறேன் நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிறேன் கேமிங் தமிழன் டிவிஎஸ் ப்ரோ அப்புறம் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வரணும் நான் இதை இப்போ தான் ஒரு 9 சப்ஸ்கிரைபர் வச்சு ஓட்டுனுக்கிறேன் என்கிட்ட வந்து இப்படி தாக்கினா என்னடா நாயம் இது டேய் நீ உன்னை என்னப்பா அத்தே நீ மாட்டி தட்ட போகிறானேன்னு சொல்லிட்டு பயந்துட உட்காந்துக்கிறியா பாயிறாங்க அவன் பாதேசி பையன் டே 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 கொஞ்சம் காப்பாத்துறா அப்பா ஒரு நாள் தான் மிஸ் ஆயிடுச்சு என்னச்சான் டேய் கொஞ்சம் எந்திரிக்க விட்றாயப்பா மாற்றி தாகுறீங்களடா நீ எப்படா உள்ள வந்த அட போய்த்த வேற பையது நான் தான் சொல்கிறேன் மொத்த மேட்சும் ஜீரோலே முடிச்சிடலான்னு பார்த்துறாங்க சரி ஓகே இதோட நாளைக்கு வர வீடியோவில் சந்திக்கிறோம் இதோட உங்களிடம் விடை பெறுவது உங்கள் இஜிடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்கப்பா ஒரே மன உடச்சல் பண்ணாரு